வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரண்ஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல், மூட நம்பிக்கைகளை போகாமல், உள்ளது உள்ளவாறு நம்மளுடைய போன ஜென்ம பாவ கர்மாவா இருந்தாலும் சரி, சுப கர்மாவா இருந்தாலும் சரி, எப்படி இந்த வாழ்க்கையில வந்து நல்ல ஒரு சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் நம் வாழ்க்கையில நம்ம கண் முன்னாடி எப்படி உருவம் எடுக்கிறது, நம்மளோட சுச்சுவேஷன், லைஃப் சுச்சுவேஷன் எப்படி அமைகிறது, அதுக்கு கர்மா எப்படி துணை போகிறது, அந்த கர்மா எப்படி செயல்பட போகிறதுங்கிறதுக்கு நம்மளுடைய இந்திய வேத ஜோதிடம் ஒளி தத்துவ பிரகாரம் எப்படி நம்ம வந்து பார்க்க போறோங்கிறது நம்ம துல்லியமாக நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த அடிப்படையில இந்த வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா மேஷராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் 2025 எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் நம்மளுடைய எல்லா வீடியோஸும் உங்களை வந்து அடையும். அதனால நீங்க பயன் பெறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரர்களுக்கு 2025 ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் போதுன்னு பார்க்கும் பொழுது, ஏப்ரல் மாதத்துக்கு 2 நாட்கள் முன்னாடியே மார்ச் 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சி ஆகுதுங்கிறது நம்ம மனதில் கொள்ள வேண்டும். ஸோ இதுவரை 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி 12ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற 7 நாட் சனியோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் விரைய சனி ஸ்டார்ட் ஆகுது. ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் ஆகும் பொழுது 2 நாட்கள் முன்னாடியே விரைய சனியில தான் ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் ஆகுது மேஷராசிக்காரர்களுக்கு. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். சரி, சனி வந்து விரைய சனியா வரும்பொழுது என்ன சார் அப்படின்னா, லைஃப்ல வந்து அடுத்தடுத்த மாற்றங்கள் வந்து அடுத்த 2.5 வருஷங்கள், அதுக்கப்புறம் வரக்கூடிய 2.5 வருஷங்களா வரப்போகுது அப்படிங்கிறத நீங்க வந்து மனசுல வச்சுக்கணும். சரி, இப்போ ஏப்ரல் மாதம் என்ன ஆக போகுது அப்படின்னா, கொஞ்சம் அதோட டெண்டன்சி எல்லாம் காமிக்கும். அதே சமயத்துல மே 14 மே 19ஆம் தேதி நடக்கக்கூடிய ராகு கேது குரு பயிற்சிகளுக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷன் விஷயங்களும் கொஞ்சம் நடக்கும். சரி, ராசி அதிபதி ஆகிய செவ்வாய் எப்படி இருக்கிறாருன்னா, ஒரு ஏப்ரல் 2 நாட்கள், முதல் 2 நாட்கள் பாத்தீங்கன்னா மிதுனத்திலேயே இருந்து, நம்மளாலவே 4 மாசமா மிதுனத்தில் இருந்த செவ்வாய் கடைசியாக ஏப்ரல் 3ஆம் தேதி கடகத்துக்கு வரார், 4ஆம் இடத்துக்கு வரார், நீச்சமா போறார். ஸோ ராசி அதிபதி நீச்சமா போறது ஒரு சின்ன ஒரு ஜாதகர் மேஷராசிக்காரர்களுக்கு சில விஷயங்கள் வந்து பூர்த்தி அடையவில்லை, சில சேசிங், சில எதிர்பார்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கதான் செய்கிறது. அதே சமயத்துல 7 நாட் சனியும் ஸ்டார்ட் ஆகுது. சரி, மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா, குரு 2ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார் மே மாதம் மிடில் வரைக்கும். அது ஒரு நல்ல விஷயம்தான். கேது பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்திலிருந்து குரு பார்வை பெறுகிறார். ஸோ 6ஆம் இடத்திலிருந்து குரு பார்வை பெறுகிறார். ஸோ 6ங்கிறது ருணச்சத்ரு பாவம், கடன், நோய், வம்பு வழக்குகள், வெளிநாடு பிரயாணங்கள் இது மாதிரி சில விஷயங்கள் கொடுத்துட்டு இருந்த மேஷராசிக்காரர்களுக்கு கேது முழுக்க ஏப்ரல் மாசம் முழுக்க அங்கேயே இருக்கிறது வந்து அதே ட்ரெண்ட் தான் காமிக்கிறார். 12ஆம் இடத்துல ராகு இருந்து சுப செலவுகள், வம்பு வழக்குகள் விஷயங்களும் கொஞ்சம் பார்க்க போகுது. மேஷராசிக்காரர்களுக்கு வம்பு வழக்குகள்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பு ஏப்ரல் மாசம் காமிக்குதுங்க. அதோட சேர்ந்த புதன், சுக்கிரன், அப்புறம் சனியும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதிக்கே பார்த்தீங்கன்னா மீனத்துக்கு வந்து மேஷராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வரார். ஸோ புதன் சுக்கிரன் எல்லாமே 12ஆம் இடத்துக்கு வரும் பொழுது இந்த வம்பு வழக்குகள், குடுக்கல் வாங்கல பிரச்சனைகள், அது மாதிரி விஷயங்கள்லாம் தொழிலதிபர்கள், இன்வெஸ்ட்மெண்ட் லைன்ல இருக்கிறவங்க, ஃபினான்ஸ் லைன்ல இருக்கிறவங்களுக்குலாம் வரும். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா புதனுக்கே கனெக்ட் ஆகி கன்னிக்கு கனெக்ட் ஆகிறப்போ கொஞ்சம் நல்ல படிப்பு விஷயத்துக்காக ஒரு காலேஜ் அட்மிஷன் நோக்கி பிளான் பண்றது, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்குலாம் நல்ல ஒரு பிடிப்பினை, நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கறது, படிப்பு விஷயங்களுக்கு சாதகமான அமைப்பு. ஏன்னா புதன் கன்னிக்கு கனெக்ட் ஆகும் பொழுது நம்ம அருமையான ஒரு அமைப்பு. நீச்சமா போனாலும் நீச்ச பங்கம் சுக்கிரன் இருக்கிறனால ஆகுது நல்ல விஷயங்கள். பொதுவா பார்க்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் நிறைந்த ஒரு காலகட்டத்துக்கு வேணுங்கிற ஒரு ஆரம்ப பகுதியாக மேஷராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் எடுத்துக்கலாம். ஸோ ஏன்னா கிட்டத்தட்ட 4 கிரகம் 12ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆகி பார்த்தீங்கன்னா சில மாற்றங்களையும் ஒரு டிரான்சிஷனரி பீரியட் கொடுக்கப்படுது. நிறைய பிளானிங் பண்ணலாம். குடுக்கல் வங்காளில் வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே சமயத்துல இல்லத்தரசிகளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடல் உபாதைகள், கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து எதிர்பார்ப்புக்கு வந்து இன்னுமே கிடைக்கல, மே மாதம் ஜூன் மாதத்துக்கு மேலதான் வரும், ஆனா இப்ப கொஞ்சம் இழுபறியா போகுதுங்கிற மாதிரி சில விஷயங்கள், குடும்பத்துல சில சுப விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா 6ஆம் இடம் தான் வந்து அதிகமா சம்மந்தப்படுது. ஸோ டிராவலிங்கு, வெளிநாடு விஷயங்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், கொடுக்குறவங்க அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஒரு மாதிரியான ட்ரெண்டு நல்ல ஒரு அமைப்பு கொடுத்து, சில மற்ற விஷயங்கள் பார்ட்னர்ஷிப்பு, ஒரு கருத்து வேறுபாடு இல்லாமல் கொஞ்சம் சுமூகமா போகக்கூடிய விஷயம் எல்லாம் கொஞ்சம் இழுபறியா இருக்கக்கூடிய அமைப்புகள், கான்ட்ராக்ட்ஸு,
பார்ட்னர்ஷிப்ஸு அதெல்லாம் கொஞ்சம் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்குது. ஏன்னா 7ஆம் இடம் சம்மந்தப்படலை. ஸோ அப்படி இருக்குதுங்க. ஸோ கடன் மூலமாக அபிவிருத்தி பண்ணுறது, அடுத்தவங்க ஃபண்ட்ஸ் வர்றது, நம்ம நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஃபண்ட்ஸ் நமக்கு கிடைக்கிறது, இது மாதிரி பல விஷயங்கள் வந்து கொஞ்சம் சாதகமான பலன்கள் வந்து மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. 4ஆம் இடத்துக்கு செவ்வாய் ராசி அதிபதி நீச்சமானாலும் 10ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படும் பொழுது கொஞ்சம் ஒரு புதுசாக ஒரு விஷயத்துக்காக கொஞ்சம் மெனக்கெட்டு செய்கிறது, ஒரு புதிய முயற்சிகள் ஈடுபடுறது, அது மாதிரி சில விஷயங்கள். இது மாதிரி மெடிக்கல் ரிலேட்டட் லைனில் இருக்கிறவங்க, கேட்டரிங் லைனில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் ஒரு 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 நல்ல ஒரு அமைப்பு, நல்ல ஒரு சேஞ்சு, நல்ல ஒரு ப்ரொமோஷன், நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. அதே சமயத்தில் சனி வந்து இதுவரை 11ஆம் இடத்துல இருந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சொகுசான ஒரு இடத்துல போய் நம்ம செட் ஆயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து கொஞ்சம் மாறி அடுத்த கட்ட ஒரு ஒரு நடவடிக்கை, அடுத்த விட ஒரு ப்ரொஃபைல் சேஞ்சு, வேற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், வேற ஒரு அமைப்பு, அதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் மேஷராசிக்காரருக்கு உண்டு. செலவுகளும் இருக்கும், வருமானங்களும் அதிகமாகும். அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய எல்லா வயது உள்ள மேஷராசிக்காரர்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உடல் உபாதைகள் விஷயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கிறது அப்பப்போ வந்து நமக்கு சரியாக மாட்டேங்குது. மெடிசின்ஸ் வந்து கொஞ்சம் எஃபெக்ட் சரியில்லை, கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் தப்பாக போகுதுங்கிற மாதிரிலாம் சிலது இருக்கும். கொஞ்சம் கரெக்டாக நம்ம வந்து போகிறோமா, நம்ம எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டோ டயக்னோசிஸோ கரெக்டான மேஷராசியான சீனியர் சிட்டிசன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குங்க. உடம்பு உபாதைகள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடியதாக வலியுறுத்தப்படுகிறது. அதே சமயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, இன்ஹெரிட்டன்ஸ், உங்கள் மனைவி மூலமாக வர சொத்து, கணவர் மூலமாக வர சொத்து, அப்பா மூலமாக, தாத்தா மூலமாக வர சொத்துக்கள்லாம் வந்து இந்த ஒரு மாதம் வந்து நம்ம குரு கொடுத்துட்டு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சில மேஷராசிக்காரர்களுக்கு அந்த ஜாதகம் அமைப்பு இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக அது உண்டு. இது மாதிரி வந்து சனியும் ராகும் சேருகிறார். ஸோ நிறைய பேத்துக்கு ராகு திசை நடக்கிறவங்க, சனி திசை நடக்கிற மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடல் உபாதைகள், கொஞ்சம் டிராவலிங்கிறப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா சில இடத்துல போய் நம்ம ஸ்கேம்ல மாட்டுறது, ஏமாற்றப்படுகிறது, வீட்டில் சில பொருட்கள் காணாம போறது, திருட்டு ஆகுறதுங்கிற மாதிரியும் சில அமைப்புகள் இருக்கு. ஏன்னா சனி ராகு சேர்றது நம்ம நுண்ணிப்பா பார்க்கக்கூடிய விஷயங்கள். அது 12ஆம் இடத்துல சேர்றார் கிட்டத்தட்ட 3 டிகிரியில. ஸோ கொஞ்சம் அது மாதிரி விஷயத்துக்கு கவனமா இருக்கணும். தூக்கம் வந்து சம்டைம்ஸ் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கொஞ்சம் அதனால மனநலத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கூடிய அமைப்புகள் மேஷராசிக்காரங்களுக்கு இருக்கு. ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் நிறைந்த ஒரு அமைப்பு இருக்கு. அடுத்த வரக்கூடிய குரு பயிற்சிக்கும் நல்ல காலகட்டத்துக்கு ஒரு வேணுங்கிற ஃபவுண்டேஷனான விஷயங்கள் இருந்தாலும் அடுத்த கட்ட வாழ்க்கையில வந்து சில விஷயங்கள் நகர்த்துவதற்காக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், லோன், டாப் அப், சில புதிய முயற்சி, இடம் விட்டு இடம் மாறுது. எல்லா வயதினருக்கும் இது மாதிரி ஒரு ஒரு சேஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக மேஷராசிக்காரர்களுக்கு வந்து ஏப்ரல் மாதம் 2025 இருக்குதுங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். ஸோ என்னதான் செவ்வாய் நீச்சமாக இருந்து 4ஆம் இடத்துக்கு போனாலும் அவர் 10ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படுறதுனால முயற்சிகள்ல எந்த குறைவுகளும் இருக்காது. கவனம் மட்டும் நம்ம கொஞ்சம் தீர்க்கமா பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே சமயத்துல பண விஷயத்துக்கும் குடுக்கல் வாங்கல் விஷயத்துலையும் தவறில்லை. எல்லா ஹெல்த்து, ஃபினான்ஷியல் விஷயங்கள், மற்றபடி பார்த்தீங்கன்னா முயற்சிகள்ல வந்து நம்ம வந்து ஏதோ விஷயத்தை பார்க்காம போறோமா, யார் எதையோ நம்பி நம்ம பண்றோமா, நம்ம ஏமாற்றப்படுற வாய்ப்பு இருக்காங்கிறதையும் கொஞ்சம் கவனமா பார்த்து செய்து கொள்ள வேண்டுங்கிறது அறிவுறுத்தப்படுகிறது. இது பொதுவான ஒரு பலன்களை தவிர உங்க ஜென்ம ஜாதகத்துல உங்களோட லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், உங்க லக்னத்துக்கு சம்மந்தப்பட்ட தசாபுக்திகள் வந்து சிறப்பா இருக்கா, உங்களுடைய தசநாதன் எப்படி இருக்கிறார், புக்திநாதன் எப்படி இருக்கிறார், அது நம்ம சொன்ன கோச்சார அமைப்போட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது துல்லியமான அடுத்த வரக்கூடிய 2 வருடங்கள் எப்படி இருக்க போகுது, லாங் டேர்ம் பிளான்ஸ் எப்படி இருக்க போகுது, எது மாதிரி டைரக்ஷன் நம்ம லைஃப்ல காமிக்குது அப்படிங்கிறதுலாம் இந்திய வேத ஜோதிடம் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அருமையாக துல்லியமாக பார்க்கலாங்கிறது தெரிஞ்சுக்கங்க. இது வந்து பொதுவான பலன்கள் தான். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.